ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. நம்ம ஒரு நாளைக்கு வீடியோ 2 நாள் தான் போடலை, 2 நாள் வீடியோ போடலை. என்னக்கா வீடியோ போடலைன்னு கேட்டாங்க. சரி ஒரு வீடியோ போட்டோம். ஆமாம், வீடியோ போட்டு விடுவா அப்படின்ட்டு. பின்பாட்டு யாருங்க வருதாங்க பார்த்துக்குங்க. பின்னாடி டப்பிங் கொடுக்குறாரு. சரி, இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன ஒரு டவுட் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். கும்பகோணம் ஜிஹெச்சில் வந்து ஒரு கொடி சுற்றி இருக்கிறதுக்கு டாக்டர்மா வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு வெளிப்படையாக சொல்லலை. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது. சுகர் டெஸ்ட் இப்போ வந்து சுகர் டெஸ்ட் பார்க்க சொல்ல மாட்டாங்க. 4வது மாதம், 6வது மாதம், 8வது மாதம் குளுக்கோஸ் டெஸ்ட்டு பிடிக்க சொல்லுவாங்க. எனக்கு சுகர் ப்ரெஷர்லாம் எதுவும் கிடையாது, தைராய்டு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. டேட்டு வந்து ஜூன் 4ஆம் தேதி. அப்போ சுகர் டெஸ்ட் வந்து எடுக்க சொன்னாங்க. நம்மளை இப்போ எதுக்கு சுகர் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கன்ட்டு ஒரே குழப்பம். முந்தானேத்து போனேன் செக்கப்புக்கு அப்படின்ட்டு. முந்தானேத்து போனேன், வியாழக்கிழமை போனேன் செக்கப்புக்கு. அவங்க வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த டாக்டர்மா. நான் வந்து சுந்தரை உள்ளே கூப்பிட்டு போயிருந்தேன். சுந்தரை அழுகுறான்னு சொல்லி அவன் தூக்கி பெட்டில் உட்கார வைக்க போனேன். அப்போ பார்த்துட்டு குழந்தை வச்சுருக்கீங்களா, வாங்க முன்னாடின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு போனேன். போனால் நோட்டையும் ஸ்கேனர் ரிப்போர்ட்டையும் காமிச்சேன். ஸ்கேனை பார்த்துட்டு கழுத்து பக்கத்தில் கொடி சுற்றி இருக்குன்னு சொன்னாங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் மேடம் சொன்னாங்க அப்படின்னு. வலி எப்போ வந்தாலும் வலி வந்தால் உடனே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னதுக்கப்புறம் சுகர் டெஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னாங்க. எதுக்குன்னு தெரியல. சரின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நேற்று வெள்ளிக்கிழமையா, நேற்று காலையில் போய் சுகர் டெஸ்ட்டு சாப்பிடாமல் ஒரு வாட்டி, சாப்பிட்டு ஒரு வாட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க. காலையில் 7:30 மணிக்கு போய் சாப்பிடாமல் கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் கழித்து எடுக்கணும்னு சொன்னாங்க. 1.5 மணி நேரம் கழித்து 9:30 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு டெஸ்ட்டு கொடுத்துட்டு, நம்மளை சுகர் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களே எதுக்குன்ட்டு பக்கத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, பட்டீஸ்வரம். நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊர் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து அங்கே நல்லா பார்ப்பாங்க. ரத்த ஊசியெல்லாம் போட்டேன்ல, அந்த இடம் தான். அங்கே போய் டாக்டர் அம்மாட்ட காமிக்கலான்ட்டு போயிருந்தேன். அவங்க நல்லா பார்ப்பாங்க. அப்போ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நார்மல் டெலிவரினா இங்கேயே வாங்க வருவீங்களா? நாங்கள் வரேன்ட்டேன். இன்னொன்று எனக்கு ஒரு டவுட்டு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கேட்டேன், இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து குடும்ப கட்டுப்பாடுன்னா ஆப்ரேஷன், கும்பகோணம்னா ஜிஹெச்னா ஆப்ரேஷன் தான். ஆனால் அங்கே எல்லா வசதியும் இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சிக்கு எல்லா வசதியும் அங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் ஆப்ரேஷன் தான் அங்கே வந்து லேப்ராஸ்கோப் கிடையாதான். அதே பட்டீஸ்வரம்னா ஆரம்ப சுகாதார நிலையம் தான். அங்கே கூட்டமெல்லாம் இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை இந்த மாதிரி தான் பிறக்கும். ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை இந்த மாதிரி தான் பிறக்கும்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து வாரம் லேப்ராஸ்கோப் மூலயமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறாங்க. அது வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும், தையல்லாம் கிடையாது, சும்மா ஸ்க்ரூ மாதிரி போட்டு பண்ணி விட்ருவாங்க. நமக்கு ஆள் பேர் கிடையாது, வீட்டில் வேலை செய்ய நான் தான் செய்யணும். கும்பகோணத்தில் போய் பண்ணலாமா, ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லதா, குடும்ப கட்டுப்பாடு கேட்குறேன். இல்லை இங்கே வந்து லேப்ராஸ்கோப் மூலிமா பண்ணுறது நல்லதா? ஒருத்தவங்க சொல்கிறாங்க லேப்ராஸ்கோப் மூலிமா பண்ணுறது வந்து அது வந்து மறுபடியும் அந்த மாதிரி பிரச்சனை வர மாதிரி இருக்கும், நீங்கள் ஆப்ரேஷனே பண்ணுங்கன்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க, லேப்ராஸ்கோப் வலிக்காது, ஈஸியாக இருக்கும், அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் கமெண்டில் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவீங்க உங்கள் அனுபவப்படி. இருந்தாலும் நமக்கு உடம்புக்கு பிரச்சனை இல்லாமல் 2-3 பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்து அது அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஜூன் மாதம் பிறக்கப்பதா அந்த 15 நாள் லீவு, 15 நாள் கூட இல்லை, 17 ஆயிடுச்சு தேதி. இன்னொரு 13 நாள் தான் இருக்குது ஜூன் பிறக்க.
டேட் வந்து எனக்கு ஜூன் 4ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வீடியோ போடலையா குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்குறீங்க. குழந்தை பிறந்தா உங்கள்கிட்ட சொல்லுவேன், உடனே வீடியோ போட்டுருவேன், பயப்படாதீங்க, தைரியமாக இருந்தா. அடுத்து வந்து வியாழக்கிழமை வந்து ஜிஹெச் போயிட்டு பஸ் இதில் பைக்கில் வரும்போது சுகர் டெஸ்ட்டு எதுக்காக எடுக்க சொல்கிறாங்கன்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ எதுக்கு சுகர் டெஸ்ட்டு எடுக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த பட்டீஸ்வரத்தில் உள்ள ஆஸ்பத்திரிலையுமே டாக்டர் மாமே கேட்டாங்க, இப்போ எதுக்குமா சுகர் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு. தெரியல மேடம் அப்படின்னு நோட்டை வாங்கி பார்த்தாங்க. சுகர் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் சுகர் இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து எதுக்கு ஆப்ரேஷனுக்கு தள்ளுறாங்கன்னு தெரில. ஒருவேளை ஒரு கொடி பக்கத்தில் தான் இருக்குது, சுற்றிலாம் இல்லை, அதுக்காக சொல்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க போச்சு. பலாப்பழம் கேட்டால் சுகர் இருக்கும் தின்றாதங்கிறாரு, நொங்கு கேட்டால் சுகர் இருக்கும் வாங்கி திங்காத, அப்புறம் நேற்று கிழிச்சு எடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து சுகர் டெஸ்ட்டு நேற்று அவருக்கும் பார்த்தாரு, எங்கள் வீட்டுக்காருக்கும் பார்த்தாரு, எனக்கும் பார்த்தேன். பார்த்ததில் எனக்கு சுகர் இல்லை, அவருக்கும் இல்லை, ஆனால் அவரை விட எனக்கு கம்மியாக தான் இருக்குது. சுகர் டெஸ்ட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பட்டீஸ்வரத்தில் என்ன சொன்னாங்க, ஸ்கேன் வந்து நான் எல்லாமே ப்ரைவேட்டில் தான் 7 ஸ்கேன் எடுத்திருக்கேன். கூடயே கொஞ்சம் அந்த குழந்தை குறுக்க இருக்குது, அப்புறம் வந்து கொடி சுற்றி இருக்குன்னுலாம் சொன்னாங்கல்ல, அதனால் எக்ஸ்ட்ரா நாங்கள் ஒரு 3 ஸ்கேன் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்தமாக ஒரு 7 ஸ்கேனு நாங்கள் ப்ரைவேட்லேயே எடுத்துட்டோம். மேடம் என்ன சொன்னாங்க, இங்கேயே ஆரம்ப சுகாதார நிலையத்திலே ஸ்கேன் பார்க்கலாம், வியாழக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு ஸ்கேன் பார்ப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. சரி மேடம் கிட்டே. அப்புறம் இது 3ஆவது குழந்தை, நீங்கள் வாட்டுக்கு அந்த முதல் 2 பிள்ளைக்கு வலி வர்ற மாதிரி வீட்டிலையே வலியை விட்டுட்டு ஆஸ்பத்திரி போகணும்னு நினச்சிங்கன்னா 3ஆவது குழந்தைங்கிறதுனால வீட்டிலே பிரசவம் ஆயிரும், அதனால் வலி வந்துச்சுன்னா உடனே கிளம்பி வந்துடுங்க அப்படின்னாங்க. எனக்கு முதல் 2 பிள்ளைக்குமே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த டேட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா நோட்டில், இடிடி டேட்டுன்னு, அந்த டேட்டு முடிஞ்சு 3 நாள் கழிச்சு தான் ஊசி போட்டு தான் எனக்கு 2 பிள்ளைக்குமே வலி வந்துச்சு. வீட்டிலே 2 பேருக்குமே வலி வந்து நான் போனதே இல்லை, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. அவங்க நோட்டில் கொடுக்குற டேட்டு முடிஞ்சு 3 நாளுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி போவோம், ஊசி போடுவாங்க, வலி வரும், குழந்தை பிறக்கும், வந்துடுவேன் வீட்டுக்கு. இந்த பிள்ளைக்கு எப்படின்னு தெரியல, அதே மாதிரி டேட்டு முடிஞ்சு தான் பிறக்குமோ இதுவும், அப்படி இருந்தால் ஜூன் மாதம் தான் பிறக்கும், இல்லை வலி வந்து போகிறதா இருந்தால் அந்த மாதம் பிறக்கும். ஆமாம், இதுதான் உள்ள நிலைமை. ஜிஹெச்சில் பார்க்கறது நல்லதா, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்க்கலாமா, என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? டாட்டா பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.